முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற இயேசுவின் வார்த்தைகளை நினைவுபடுத்துகின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. இன்றைய நாளில் நம்ம வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்குது, தேவைகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இன்னும் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியல. எனக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்குது தெரியுமா பதில், எவ்வளோ விஷயங்கள் தெரியுமா எனக்குள்ளே இருக்குது. ஆனால் அதெல்லாம் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா, நடக்குமா நடக்காதான்னு தெரியல. ஆனால் ஆசையாக மட்டும் இருக்குது. ஆசை மட்டும் படலாம் போல இருக்குல்ல இந்த உலகத்தில். கனவு உலகத்துலேயே வாழ்ந்துடலாம்ல. ஆசைப்படலாம், அது வேணும்னா கனவு கண்டே நம்ம என்ஜாய் பண்ணிடலாம்ல. நிஜமாக அதை உருவாக்க முடியாத எங்கள் வாழ்க்கையில் நிறைய பேரோட கேள்வி இதுதான். எல்லோரையும் பார்க்குறோம், வெளி உலகத்துக்கு நம்ம எல்லாரையுமே பார்க்குறோம். நம்ம கஷ்டப்பட்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரும்போது தெரியும் நமக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி. ஆனால் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசால்ட்டாக ஜாலியாக லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை செம்மையாக இருக்கும். ஆனால் இது நமக்கு இந்த வாழ்க்கை இல்லையா, நமக்கு இந்த மாதிரியான அப்பா அம்மா இல்லையா, பணக்கார வீட்டில் பிறந்திருக்கலாம் போல இருக்குல்லையா, இந்த மாதிரி குச்ச வீட்டில் பிறந்துங்கன்னு கஷ்டப்பட்டுக்கின்னு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கோம்ல. உண்மையாக சொல்கிறேன், பணக்கார வீட்டில் நம்ம பிறக்கலன்னு சந்தோஷப்படுங்க. அங்கே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எதுவுமே இல்லை. பணம் மட்டும்தான் உங்களுக்கு மெயின். பணம் பணம் பணம், அவ்வளோதான். ஆனால் நம்ம குடிசையோ மாளிகை அது அப்பாற்பட்டது. நம்ம இருக்கிறத வச்சு எப்படி மேனேஜ் பண்ண தெரியுன்றது அம்மா அப்பாவுக்கு தெரியும் கண்டிப்பாக. இன்றைக்கி இதுதான் இருக்குது நம்ம வீட்டில், இதை வச்சு நம்ம பசங்களுக்கு என்னென்ன டிஷ் பண்ணி தர முடியும் புதுசாக அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதை வச்சு புதுசாக பசங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அடடா எவ்வளோ சுவையாக இருக்குது. பண்ணது என்னமோ வீட்டில் இருக்கிற சின்ன வெளியோட கடைக்கு போய் வாங்க தேவையில்லை, இந்த ஒரு பொருளை வச்சு சூப்பராக நம்ம செஞ்சு கொடுப்பாங்களே. அங்கே மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷம் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ நினச்சாலும் ஆர்டர் போடலாம், என்ன வேணால் சாப்பிட்லாம், எல்லாமே பண்ணலாம். காரணம் அங்கே எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, நிம்மதி இல்லையா, எதுவுமே இல்லையா. நம்ம வெளி உலக வாழ்க்கையிலேருந்து பார்க்குறோம், அடடா செம்மையாக வாழ்கிறாங்கப்பா, சூப்பர் வீடு, சூப்பர் கார், எல்லாமே இருக்குது. என்னங்க குறை நினைப்பீங்க, அங்கே தாங்க குறையே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை ஒரு இடத்துல வச்சுருக்காருன்னா சந்தோஷப்படுங்க, நன்றி சொல்லுங்கள். இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாருங்க. நம்மளுடைய சொந்த முயற்சியில் உழைப்பினாலும் நம்ம வாங்குகின்ற பொழுது அதோட அருமை அப்போ தான் தெரியுங்க. வாய் வார்த்தை சொல்லிடலாம் பார்த்துக்கலான்னு சொல்லி, ஆனால் முயற்சி ஒருபோதும் தோற்காது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, நம்மளும் சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழலாம், செம்மையாக இருக்கலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உண்மை, உழைப்பு, நேர்மை. இதுதான். நம்ம உண்மையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. தப்பான பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்கவே கூடாது. முதலாவது உங்களுடைய கோல் என்னவாக இருக்கணும், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், சொந்த வீட்டில் உட்கார வைக்கணும். திருமணம் ஆகிடுச்சா, மனைவி குழந்தைங்களா, அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணும். இதுதானே என் குடும்பம். அதையும் தாண்டி வெளி உலக வாழ்க்கைக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும் ஏழை எளிய மக்களுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகின்றார். முதலாவது என்ன இருக்கணும், உண்மை இருக்கணும். பொய் பேசவே கூட நினைப்போம். சந்தர்ப்ப சூழல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பொய் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறோம்ல. கவலைப்படாதீங்க, நீங்கள் உண்மையாக உங்களுக்கு இருந்து பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் போக முடியாத இடத்துக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு போவார். இன்றைக்கி ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் இல்லை என்ன அப்படின்னா, படகு விபத்து வியட்நாமில் நடந்த ஒரு விஷயம். இது கிட்டத்தட்ட 32 பேர் இறந்துருக்காங்களாம். அதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 32 பேர் இறந்துட்டாங்க, 15 இந்தியர்கள். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா 8 ஒரு 10 சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன், இறந்துட்டாங்களாம். ஜாலியாக போன ஒரு ட்ராவல் இது, படகுல போன அவங்க வாழ்க்கை இன்றைக்கி இப்படி ஆகும்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்களோ. 10:30 மணிக்கு நடந்த சம்பவம் இது. காலையில் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்ருக்குங்க. எப்போ என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி இந்த மாதிரி நடக்கும்னு நமக்கு தெரியுமா? இல்லை நியூஸ் சேனலில் பார்க்குறோம், இல்லைனா நம்ம சமூக ஊடகங்களை பார்க்குறோம். ஐயோ இந்த மாதிரி ஆகிடுச்சா, அந்த ஊரில் இந்த ஊரில் இப்படி ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வெனின்சுலா சொன்ன பார்த்தீங்களா, அதி பயங்கரமான நிலநடுக்கம் இன்னமும் தோண்டி எடுத்துகிட்ருக்காங்க. 13,000 கடந்து போயிட்டுருக்கு உயிர் பலிகள்.
ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்கும் நம்ம ஜெபிச்சுக்கலாம். இறந்த அனைத்து ஆத்துமாக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய நேரம் இது. மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் 18 பேர் இருக்காங்களாம். அவங்கள சீக்கிரமாக சுகம் பெற்று வீடு திரும்ப நம்ம ஜெபிச்சுக்கலாங்க. மேலும் இது போல் சம்பவங்கள் எங்கேயுமே நடக்கூடாது. சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, ஜெபத்தில் வைங்க. ஜெபம் தான், காசு பணம் தான் கொடுக்க முடியலன்னு வருத்தப்படாதீங்க. ஜெபம் அவ்வளோ பவர்ஃபுல், கோடி ரூபாய்க்கு மேலே சமம் அது. ஜெபிச்சுக்கோங்க எல்லாருக்காகவுமே. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உதாரண குணமுள்ள அன்பான தேவனாக நீர் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. சாலமோனை ஆசீர்வதித்ததைப் போல உம் பரம ஞானத்தினால் எங்கள் நிரப்பிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உம் ராஜ்யத்தை தேடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உம் ஞானத்துடன் தயவும் கனத்தையும் செழிப்பையும் எங்கள் மேல் ஊற்றிவிட வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எல்லா குறைகளையும் எடுத்து போடுங்கப்பா, அகற்றி போடுங்கப்பா. நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற மறைவான பொக்கிஷங்களை திறந்திடுவீர் என்று நம்புறாண்டவரே. எல்லா முடிவுகளையும் எடுப்பதற்கான ஞானத்தையும் புத்தியும் எங்களுக்கு அருள செய்வீராக. எங்கள் எல்லைகளை விரிவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதியும் ராஜா. உம் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் தங்குவதாகப்பா. நாங்கள் ஆவிக்குரிய விதத்திலும் உலக பிரகாரமாகவும் செழித்து உம் நாமத்திற்கு மகிமை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறாண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. எங்கே பார்த்தாலும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகள் மத்தியிலும் சரி, அதெல்லாம் கடந்து போனோம் அப்படின்னு சொல்லி கடந்து போக வேண்டும் என்று நல்ல ஆற்றலை கொடுங்கப்பா, நல்ல எண்ணத்தை கொடுங்கப்பா. தவறான திசை நோக்கி யாருமே போகக்கூடாதானவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்கிறப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்கிறப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.